ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி நான் ஒரு போம் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அ வியூ ஆஃப் அ கேட். அப்படின்னா கேட்ஸ் வியூ. ஒரு பூனையோட இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். பூனை என்ன பண்ணுது, அது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு. இந்த போமில் பூனையே பேசுது. சரிங்களா, அது என்ன பேசுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, பூனை பேசுமா அப்படின்னா போமில், டெய்ல்ஸில், அப்புறம் குட்டி குட்டி ஸ்டோரிஸில், ஃபேபிள்ஸில் பேசும். ஓகே, சரி, ஃபஸ்ட் இது பார்த்துக்கலாம். க்ரௌச் அப்படின்னா ஒரு விஷயத்த அப்படி குனிஞ்சிருந்து அப்படி பாதத்தில் உட்காந்து பார்க்குறது க்ரௌச். சரிங்களா, ஸோ இது இதோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். ரெண்டாவது, அப்படி தூங்குறது, கேர்ல் அப். ஸோ இது தேர்டு, கேர்ல் அப். அப்புறம் லிக்னா ஒரு உணவை பூனைக்குட்டி எப்படி குடிக்கும், நக்கி குடிக்கும். ஸோ லிக். ஓகே, அடுத்து ஸ்க்ராட்ச், சுரண்டுது. எது சுரண்டுது, ஒரு போஸ்ட்டு சுரண்டுது. ஸ்க்ராட்ச் போஸ்ட் அப்படின்றது என்னென்னு நான் போமில் சொல்கிறேன். அடுத்து ஸ்டேர்னா என்னது, ரொம்ப நேரமாக ஒரு விஷயத்தை அப்படி கூர்ந்து அப்படி பார்த்துட்டே இருக்கிறது. ஸோ ஸ்டேர். ஓகே, அடுத்து பவுன்ஸ்னால் என்னது, ஜம்ப் குயிக்லி டு கேட்ச் சம்திங். ஒரு விஷயத்தை துள்ளி குதித்து போய் பிடிக்கிறத பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பவுன்ஸ். ஸ்னிஃப்னா என்னது, ஸ்மெல் சம்திங். ஒரு விஷயத்தை அப்படி ஸ்மெல் பண்ணுறது. ஸோ சாரி, இதுதான் ஸ்னிஃப்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்னிஃபு. அப்போது இதில் ஃபிஃப்த் ஒன்று என்ன, ஸ்டேர் அப்படின்னா என்ன, இது ஒரு விஷயத்தை அப்படி கூர்ந்து பார்க்குறது. அப்புறம் ரோல்னால் என்னது, விளையாடுறது. அடுத்து எயித்து, பர்னா அப்படி நைஸ் சவுண்டு, அப்படி ஒரு குட்டியாக ஒரு சவுண்ட் விட்றது. ஓகே, சரி, ஓகே, நான் மிமிக்ரி பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம போமுக்குள்ளே போயிடலாம். ஓகே, போம் பார்க்கலாமா. ஐ ஸ்லீப் ஆன் யுவர் பெட். ஸோ இதில் ஐ யாரை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கேட். நம்ம போமோட ஹெட்டிங்லேயே பார்த்துட்டோம். அ வியூ ஆஃப் அ கேட்னா கேட்ஸ் வியூ. ஒரு பூனையோட நிலைமையிலேருந்து நம்ம பார்க்குறோம். பூனை அதுவே பேசுது. சரிங்களா, பூனை இப்போ நம்மகிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னு பார்ப்போம். ரீட் அ ஃபனி போயம் ஆன் அ கேட். ஓகே, கேட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, மேக்கிங் இட்ஸ் மை ஓன். ஸோ பூனை என்ன பண்ணுது, நம்மளோட பெட்டில் படுத்துட்டு அது என்ன பண்ணுதான், யூ அப்படின்றது பொயட்டை சொல்லுது. சரிங்களா, பொயட்டை இதை நம்ம பொயிட்டுன்னும் வச்சுக்கலாம், நம்மன்னும் வச்சுக்கலாம். ஓகே, பொயிட் ஐ ஸ்லீப் ஆன் யுவர் பெட் மேக்கிங் இட்ஸ் மை ஓன். ஸோ அந்த பூனைக்குட்டி நம்ம கிட்ட படுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெட்டு தனக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த அது எடுத்துக்குது. அதாவது பூனைக்குட்டிலாம் பார்த்துருக்கீங்களா, நம்மக்கிட்டே தான் பிடிச்சவங்க கிட்ட அப்படி க்ளோஸாக படுத்துக்கும், விளையாடும், தூங்கும், சாப்பிடும். அதாவது பூனை வளர்க்குறவங்களுக்கு அந்த டச் தெரியும். அண்ட் வென் யூ ஆர் அவே ஐம் அட் ஹோம் ஆல் அலோன். நீ என்னை விட்டு வெளியில் போயிட்டேன்னா நான் வீட்டில் தனியாக இருப்பேன்னு சொல்லுது பூனை. சரியா, நம்ம தூங்குனா அது நம்ம கூட தூங்கிட்டு நம்ம பெட்டே அது சொந்தம் கொண்டாடிக்குமா. நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அது தனியாக இருக்குமா அப்படி நம்ம சொல்லுது. ஐ வாக் அரவுண்ட் த பவுல் ஸ்னிஃபிங் அவுட் வாட் இஸ் தேர் அண்ட் இஃப் தேர் இஸ் நத்திங் குட் ஐ லுக் அட் யூ அண்ட் ஸ்டேர். ஸோ நான் ஐ வாக் அரவுண்ட் த பவுல், அதோட ஃபுட் பவுலில் அது என்ன பண்ணும், என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு ஸ்னிஃபிங்னா முகர்ந்து பார்க்குறது, ஸ்மெல் சம்திங். ஸ்மெல் பண்ணி பார்க்குமா. அதில் அதுக்கு பிடிச்ச ஃபுட்டு, இஃப் தேர் இஸ் நத்திங் குட், அதுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுட் இல்லைன்னா அது நம்மளை ஐ லுக் அட் யூ அண்ட் ஸ்டேர்னால் ஒன்றும் இல்லை,
லுக் அட் சம் ஒன் ஆர் சம்திங் ஃபார் அ லாங் டைம். நம்மளை அப்படியே ஏக்கத்தோடு அப்படியே பாம்பூல பார்த்துக்கிறது. பூனை வந்து நம்மளை அப்படியே பார்த்துச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும், அதான் வேற ஒன்றும் இல்லை. ஐ curled up near the fireplace warming up my paws. ஸோ நான் அது பூனைக்குட்டி பார்த்துருக்கீங்களா? ஃபயர் பிளேஸ்னால் இது வந்துட்டு ஒரு சில் ஏரியாலாம் ஃபயர் பிளேஸ் மோஸ்ட்லி இருக்கும், வீட்டிலே வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி சுருண்டு அப்படி படுத்துக்கிட்டு பார்க்குறீங்களா ஃபயர் பிளேஸ். நம்ம ஃபர்ஸ்ட்டு போகும்லே பார்த்துருக்கோம். இதுதான் வந்து ஃபயர் பிளேஸ். இதில் இது பக்கத்தில் பூனைக்குட்டி படுத்துருக்கோம். நம்ம இந்த போம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, குக்கீஸ் ஃபார் சாண்டா, அந்த போமில் இருக்கும் ஃபயர் பிளேஸ். ஓகே, இந்த ஃபயர் பிளேஸ் இதான் ஃபயர் பிளேஸ். ஃபயர் பிளேஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபயர் பிளேஸில் படுத்துட்டு என்ன பண்ணுமா, வார்ம் அப் மை பாவ்ஸ். பாவ்ஸ்னால் அதோட கைகள் கால்கள், அதோட உள்ளங்கைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாவ்ஸ், அதை அப்படியே வார்ம் அப் பண்ணிக்குமா. வார்ம் அப்னால் எக்ஸசைஸ் இல்லைங்க, சூடேற்றிக்கிறது, உடம்ப கதகதப்பாக வச்சுக்கிறது. ஐ பவுன்ஸ் அப்பான் த ஸ்க்ராட்ச் போஸ்ட் ஷார்ப்பிங் மை கிளாவ்ஸ். ஓகே, ஸோ அது என்ன பண்ணுது, பவுன்ஸ் அப்பான்னா ஜம்ப் குயிக்லி டு கேட்ச் சம்திங். சரிங்களா, அதாவது இது ஒன்றுமே இல்லை. பவுன்ஸ் அப்பான் த ஸ்க்ராட்ச் போஸ்ட் அப்படின்னா இது ஒன் டைப் ஆஃப் வுட், அ பீஸ் ஆஃப் வுட். ஓகே, அ பீஸ் ஆஃப் வுட் விச் இஸ் கவர்டு வித் கார்பெட். எதால் கவர் பண்ணப்பட்டிருக்குன்னா கார்பெட்டால் அதை கவர் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஹெல்ப் டு, இது மோஸ்ட்லி வந்துட்டு இட்ஸ் ஹெல்ப்ஸ் டு கீப் த வாட்ஸ் தட் கேட்ஸ் கிளாவ்ஸ் ஹெல்தி. அதாவது அதோட கால் நகங்களை ரொம்ப ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு, அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு கேட் வச்சிருக்கிற வீட்டில் வச்சிருக்கிற ஒரு ஸ்க்ராட்ச் போஸ்ட், எ பீஸ் ஆஃப் வுட்டு தான். சரிங்களா, விச் இஸ் கவர்டு வித் கார்பெட். ஓகே, கவர்டு வித் கார்பெட். கேட்டோட விளையாட்டு ஜாமான் தான் அதுவும். ஓகே, அடுத்து ஷார்ப்பிங் மை கிளாவ்ஸ். ஓகே, I see a mouse in front staring straight at me. ஸோ ஒரு ரேட் வந்துட்டு அப்படியே முறைச்சி அது லாங் டைமாக அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது உடனே என்ன பண்ணும், ஐ ரன் அண்ட் ட்ரை டு கேட்ச் இட் பட் இட்ஸ் ரன்ஸ் அவே ஃப்ரம் மீ. அது ஓடி போய் அதை பிடிக்கலான்ட்டு போய் பார்க்குமா, பட் அது அந்த எலி அதை விட்டுட்டு ஓடி போயிடுமா அதை பார்த்தோன்னே. See, I am so cute. அதுவே சொல்லிக்குது, பத்தியா நான் எவ்வளோ க்யூட்டாக இருக்கேன், அழகாக இருக்கேன், எல்லாம் ஸோ கார்ஜியஸ் வித் மை ஃபர். கார்ஜியஸ்னால் வெரி பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருக்கிறேன் பார்த்தியா, என் மேலே புஸ் புஸ்ஸுங்கெலாம் முடி இருக்குது. நீங்கள் பூனையை தூக்கி அப்படியே பிடிச்சி பார்த்துருக்குறீங்களா, புஸ் 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 புஸ்ன்னு இருக்கும். ஆனால் அது மேலெல்லாம் இருக்கிற முடி சில டைம் நம்ம மேலே உதிர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதை தூக்கி பிடிச்சா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். வென் யூ ஸ்ட்ரோக் மை ஹெட், ஸ்ட்ரோக்னால் ஒன்றும் இல்லை, அது தலையை அப்படி தடவி கொடுக்குறது. சரிங்களா, வென் யூ ஸ்ட்ரோக் மை ஹெட் ஐ க்ளோஸ் மை ஐஸ் அண்ட் பர். அப்போது பூனை தலையை தடவி கொடுக்கும்போது பார்த்துருக்கிறீங்களா, அது குட்டியாக மியாவ் அப்படின்னு அழகாக ஒரு குட்டி சவுண்டு கொடுத்துக்கிட்டே அப்படி நம்மக்கிட்டவே நிற்கும். அது தலையை தடவி கொடுத்தா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி கொஞ்ச நேரத்தில் நம்ம மடியில் வந்து வேறு படுத்துக்கும். ஸோ அப்படி பர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, அதோட குட்டி, அதாவது லைட் சவுண்டு. ஓகே, இதோட போம் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்துட்டு வந்து நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். சரி, இந்த வெக்காபுலரி கடன்னு பார்த்துடலாம். ஓகே, ஒர்க் வித் த பார்ட்னர், கம்ப்ளீட் த crossword with words